கடைசி 2 நாளா விஜய்னால தமிழக அரசியல் களமே அதிர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லியாகணும். தமிழகம் மட்டும் இல்ல, இந்திய அளவிலுமே பெரிய பேசுபொருளா ஆயிருக்காரு இன்னைக்கு தளபதி விஜய். அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போனா தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். கரூர் பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட 39 பேர் இறந்து போயிருக்காங்க இது வரைக்கும். அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு மேலே மிகவும் மோசமான காயம் அடைஞ்சிருக்காங்க. மேலும் இந்த டெத் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டும் மருத்துவர்கள் எச்சரிச்சிருக்காங்க. சரி, ஓகே, இத்தனை பேர் இறக்கிறதுக்கு அப்படி அங்கே என்னடா நடந்தது, என்னதாண்டா காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடும் கூட்ட நெரிசல். அது மட்டும் இல்லாமல் குறுகிய சாலை, ஒரு நேரமான ஸ்பேஸில் அவ்வளோ பேர், கிட்டத்தட்ட தளபதி ஒரு மாநாடு மாதிரியே நடத்திட்டாரு. அவ்வளோ பேர்த்த ஒரு சின்ன சந்துக்குள்ளே அடைச்சா எப்படி இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கோம்னா, அதில் ஒரு 100 150 பேர் உள்ள ஸ்டஃப் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அதோட ரொம்ப பயங்கரமாக மோசமாகவும் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து பேசும்போது நடக்கிற அட்ராசிட்டிஸ் எல்லாம் சேர்த்து, அப்புறம் அது தவிர்த்து போலீஸாருமே வந்து தடியடிலாம் அடிச்சிருக்காங்க. அதில் தெரித்து ஓடும்போது அப்போ பக்கத்தில் இருந்தவங்கள தள்ளி விட்டு ஏறி மிதிச்சின்னு ஓடிருக்காங்க. அப்போ நடந்த அசம்பாவிதமாகவும் இருக்கலாம். அப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆம்புலன்ஸுமே வந்துச்சு, 2 ஆம்புலன்ஸ். அந்த ஆம்புலன்ஸ் சில பேர் வந்து அங்கே இருந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது சுற்றிட்டு இருந்த ஆம்புலன்ஸு, இது வந்து மக்களுக்காக வந்த மாதிரி எங்களுக்கு தெரியல, போயிட்டு சுற்றிட்டு வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த ஆம்புலன்ஸ் ஒரு சாதாரண குறுகிய சாலையில் ஒரு மக்கள் நிற்கவே ரொம்ப தடுமாற்றமாக நின்றுட்டுருக்க போது ஒரு 2 ஆம்புலன்ஸுமே உள்ளே போகும்போது அதுக்கு வழிவிட சொல்லி விஜய் சொன்னதுனால ரொம்ப இன்னும் மக்கள் அவங்கள தன்னைத்தானே நெருக்கிக்கிட்டு ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டாங்க. தளபதி விஜய் பேசும்போது நல்லா கவனிச்சிருந்தாலே தெரிஞ்சிருக்கும், கீழே வந்து இந்த ஆம்புலன்ஸ் போகிறது, அப்புறம் மயக்கம் போட்டு விழுறதுமாகவும், அப்புறம் தண்ணி கேட்டு தளபதி விஜயே அவர் கையால் தண்ணியுமே வாங்கி கீழே போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் பேசி முடிச்சுட்டு கிளம்பும்போது ஆதவர்ஜுனா வந்து இது போல் உங்கள் கூட்டத்துக்கு வந்த ஒரு சிறுமி காணோம் அப்படி சொல்லிட்டு அவர் பேருமே சொல்லி அதையுமே கண்டுபிடிக்க சொல்லியிருப்பார் தொண்டர்கள்கிட்ட. இறந்த குடும்பத்துக்கு நிதி உதவியாக தளபதி விஜய் 20 lakhஸும், அப்புறம் காயப்பட்டவங்களுக்கு தலா 2 lakhஸும், அப்புறம் ஸ்டாலினுமே வந்து 10 lakhs கொடுத்துருக்காங்க இறந்த குடும்பத்துக்கு. அப்புறம் மோடியுமே வந்து 2 lakhs அறிவிச்சிருக்காங்க இறந்த குடும்பத்துக்கு. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தளபதி விஜய் கரூர் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு செய்தியாளர்கள் சந்திப்பும் செய்யலை. அவர் சந்திக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்த செய்தியாளர்களை யாரையுமே கண்டுக்காமல் அவர் நேராக போனது ஒரு பெரிய குறையாக தெரியுது. தளபதி விஜயை பொறுத்தவரையுமே அவரும் ட்விட்டரில் இரங்கல் தெரிவிச்சிருந்தார். அப்புறம் மக்களுடைய சப்போர்ட்டு இப்பயுமே தளபதி விஜய்க்கு ரொம்பவே நிறையா இருக்குது. ஏன்னா இது எல்லாத்தையும் செஞ்சது டிஎம்கே தான் அப்படின்ட்டு மக்களே சொல்கிறாங்க. இது போல் குறுகிய பாதை கொடுத்ததாக இருக்கட்டும், அப்புறம் காவல்துறைகள் ஒழுங்காக செயல்படலை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம ரொம்ப அரசியலுக்குள்ளே போக தேவையில்ல, ஆனால் இந்த ஒரு டாப்பிக்கை தவிர்க்கவே முடியாது. இப்போ மக்களுடைய அடுத்த கேள்வி என்னென்னா, விஜய் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவர் அரெஸ்ட் பண்ணப்படுவாரா அப்படின்றது இன்னும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா இதே போல் புஷ்பா 2 ரிலீஸ் ஆனப்போ அல்லு அர்ஜுன் தேட்டருக்கு அனுமதி இல்லாமல் வந்ததுனால ஒரு பெண் இறந்து போயிருப்பாங்க. அதுக்காக அல்லு அர்ஜுனை ஒரு நாள் காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் வந்து ஜாமீனில் வந்திருப்பார். ஒரு ஆளுக்கே இப்படி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா விஜய்க்காக இங்கே கிட்டத்தட்ட ஒரு 38 பேருக்கு மேலே செத்து போயிருக்காங்க. அப்போனா கண்டிப்பாக விஜய் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ட்டு விஜயை பிடிக்காதவங்களோ இல்லை எதிர்கட்சியினரோ ரொம்பவே விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. அதுலேயும் ஓவியா நடிகை வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படி சொல்லிட்டு ட்விட்லாமே போட்டிருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய ஸ்டோரியிலையுமே இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலையும் வச்சுருக்காங்க. அப்புறம் புசி ஆனந்த், அப்புறம் லைக் அந்த டிவிகே மெம்பர்ஸில் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான இருப்பாங்கள்ல, கொஞ்சம் ஃபேமஸான ஆளுங்க, அவங்க மேலேயுமே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. என்ன பண்ண முடியும், விஜய் மேலே வெறும் கேஸ் தான் போட முடியும். அரெஸ்ட் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்ட்டு நம்ம சிஎம் சாருக்கும் தெரியும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், ஏன் இந்திய லெவலில் இந்திய கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். நாங்கள் போராட போகிறோம், மக்கள் களத்தில் இறங்கி விஜய் அரெஸ்ட் பண்ணதுக்காக நாங்கள் போராட போகிறோம் அப்படின்ட்டு மக்கள் களத்தில் இறங்கிட்டாங்கன்னா தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு இருக்கும்.